ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்காசாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட்டை வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நான் ஒரு ஃப்ளவர் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு இலை கொடியோடு நான் வரைஞ்சிருக்கேன். இதில் நம்ம நெட் ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம எப்படி ஃப்ளவர் ஃபார்ம் பண்ணுறோங்கிறத பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃப்ளவர் போடுறதுக்கு நான் ஒரு நெட்டு பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் நல்லா ஃபேன்சியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் கிடைக்கும். நம்மளுக்கு ப்ளவுஸ் இந்த நெட் ஃப்ளவர் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பிகினர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். ஒரு ப்ளவுஸுக்கு போடும்போது ரொம்ப அழகான லுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த நெட்டை நம்ம பூ இவ்வளோ தான் இருக்குது. அந்த பூக்கு கீழே வரைக்கும் நான் நெட்டு வச்சுருக்கேன். மேலே இவ்வளோ நெட்டு நான் விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம குண்டு பின் குத்திக்கிறலாம். குண்டு பின் குத்தாமையும் போடலாம். பிகினர்ஸ் நீங்கள் குண்டு பின் குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நழுவாமல் கிடைக்கும். ஸோ அதனால் குத்திக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ளவருக்கு அவுட்லைன் நம்ம ஜரி போட்டுக்கிறலாம். பாருங்கள், இந்த நெட்டுக்கும் நம்ம அடியில் இருக்க கிளாத்துக்கும் சேர்த்தே நம்ம ஜரி போடுறோம். கரெக்ட் ஷேப்புக்கு நம்ம ஜரி போட்டுக்கலாம். இப்போ இந்த வளைவெல்லாம் நம்ம நல்லா பாயிண்ட் வச்சு எடுத்துக்கலாம். இந்த வளைவு பெண்டெல்லாம் நம்ம நல்லா ஷார்ப்பாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம நெட் ஃப்ளவர் ப்ளவுஸுக்கு போடும்போது நமக்கு ஈஸியாக ப்ளவுஸை நம்ம முடிச்சிடலாம். ஒன் டேலேயே நம்ம ப்ளவுஸ் முடிச்சிடலாம். இது நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் கிடைக்கும். நெட்டு ஃப்ளவர் நல்லா எலும்பி தெரியும். பாருங்கள், நம்ம இதை முடிச்சிட்டோம். நாட் போட்டுக்கலாம். நம்ம எடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி நெட்டை நம்ம மடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் நீடில் ஸ்டோயின் த்ரெட்டை நான் கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நெட்டை நம்ம கீழே இப்படி பிடிச்சிக்கலாம். இப்படி மேலே இருக்க நெட்டையும் நம்ம இந்த மாதிரி சுருட்டி இப்படி ஒன்று போல் கொண்டு வந்துக்கலாம். இப்படி நல்லா சுருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நார்மல் த்ரெட்டு நம்ம கோர்த்து வச்சோம் இல்லையா, அதை நம்ம இப்படி வச்சு லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பிசுறு இல்லாமல் இது ஒன்று போல் நம்ம வெட்டி விட்டுக்கலாம். இந்த கொஞ்சம் பிசுறு இருக்கு இல்லையா, இதை நம்ம பீட்ஸை வச்சு நம்ம இந்த பிசுறை நம்ம மறைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த நாட் போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம நார்மல் தட்டை வச்சு குத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே அந்த தையலும் அந்த பிசுறும் தெரியக்கூடாதுன்னு இப்போ நான் இதில் பீட்ஸ் கோர்க்குறேன். பாருங்கள், நம்ம இப்படி வைக்கிறதுனால
இந்த பிசிறு எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் நீட்டாக கிடச்சிரும் ஃப்ளவர் வந்து. இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. பாசி தேவைப்பட்டால் நம்ம கோர்த்துக்கலாம். இடையில் ஒரு கேப் தெரியுது இல்லையா, அதுலேயும் நம்ம கொஞ்சம் பாசி வந்து நம்ம வச்சுருவோம். அப்புறம் நமக்கு பிசிறே தெரியாமல் சுத்தமாக மறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பிசிறு தெரியாமல் மறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கொடிக்கு வந்து நம்ம பீட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம இந்த ஃப்ளவரை வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ லீஃபுக்கு மட்டும் நம்ம ஃபில் பண்ணால் போதும். அதனால தான் நான் சொன்னேன், ப்ளவுஸ் வந்து இந்த மெத்தட் நம்ம ஆரம்பித்தோம்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். ப்ளவுஸும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது நெட் ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு நல்லா அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், இந்த லீஃப்குள்ளே வந்து ஒரு 4mm பீட்ஸும் சுகர் பீட்ஸும் அந்த பக்கம் இந்த பக்கமும் இப்படி வச்சு இந்த லீஃபை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இந்த நெட்டு வந்து எப்படி ஃப்ளவர் வந்து எலும்பி அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம பிசிறு தெரியாமல் மறைச்சிட்டோம். இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸுக்கு வைக்கும்போது ஃப்ளவர் வந்து நல்லா ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரி நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி பூக்கொடி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸை வந்து ஒன் டேலேயே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த இது வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் ஃபுல்லாக பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.